சாய்ஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். நம்முடைய ஷெட்யூல் பிரகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்க தலைப்பு அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், அதாவது யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். இதில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய குரூப் 2க்கான கொஷின் நிறைய இந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஏறக்குறைய 800 வருஷத்துக்கு முன்னாடியே சீனாவில் ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. எத்தனை வருஷம்? 800 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய 1400 1500 அந்த ரேஞ்சில். ஓகேங்களா? அதாவது ராக்கெட்ஸ் வேர் இன்வென்டட் இன் சைனா மோர் தென் 800 years ago. இந்த ராக்கெட்டுடைய பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நிறைய தான் நீங்கள் ரீட் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நிறைய ஸ்கிப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த முதல் பேஜில் அது ஒன்று தான் ஒன் வேர்டு. நம்முடைய போட்டித் தேர்வுக்கு அந்த இடத்துல அது ஒன்று தான் ஒன் வேர்டு. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். மாணவருக்கு புரிகிற மாதிரி, அதாவது 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி தான் நம்முடைய அரசு அதை திட்டமிட்டு வடிவமைச்சிருப்பாங்க. போட்டித் தேர்வுக்கு நமக்குன்னு சில பாயிண்ட்ஸ், கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம படிச்சுட்டாலே போதும். நிறைய விஷயத்தை என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கான ஒரு மதிப்பெண் வினா இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தபடி ஒன்னோட எங்கே இருக்குன்னா, ராக்கெட்டுக்கின் பகுதிகள் தான் இருக்குது, பார்ட்ஸ் ஆஃப் த ராக்கெட்ஸ். இதில் 4 அமைப்புகள் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், கட்டமைப்பு அமைப்பு அப்படின்வாங்க. இன்னொன்று பேலோடு சிஸ்டம், பணிச்சுமை அமைப்பு. இன்னொன்று கைடன்ஸ் சிஸ்டம், வழிகாட்டு அமைப்பு. இன்னொன்று ப்ரொபல்சன் சிஸ்டம், செலுத்தும் அமைப்பு. மொத்தம் 4 இருக்குது. ஒரு ராக்கெட்டை பாருங்கள், இந்த படத்தை பார்த்தாலும் ஓரளவு தெரியும். அந்த 4 அமைப்புகளை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பகுதி பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு பேர் தான் பணிசுமை அமைப்பு, பேலோடு சிஸ்டம் அப்படின்வாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வழிகாட்டு அமைப்பு. சார் நம்ம படமாக சார் வரைய போகிறோம், எதுக்கு இது நடத்துறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு விசுவலாக படித்தோம் அப்படின்னா மறக்காது. அதனால தான் வழிகாட்டு அமைப்பு அப்படின்றது கைடன்ஸ் சிஸ்டம். எரிபொருளை இங்கே ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஃபியூவல் வந்து இங்கே தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உந்து விசை அமைப்பு, ஏறக்குறைய இங்கேருந்து இது வரைக்கும். இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா உந்து விசை அமைப்பு, அதாவது ப்ரொபல்சன் சிஸ்டம் அப்படின்வாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து, ஸோ டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்னது, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், அதாவது கட்டமைப்பு அமைப்பு அப்படின்வாங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா துடுப்பு, ஃபின். எப்படி நம்ம மீனுக்கு வந்து ஒரு ஃபின் இருக்குது, அந்த மாதிரி இது ஒரு துடுப்பு. சரி, ஒவ்வொன்றும் இந்த இப்போதைக்கு நீங்கள் படத்தில் ஒரு விசுவலாக பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றும் எந்த மாதிரி செயல்படுது, எந்த மாதிரி நமக்கு நம்முடைய மனித சமுதாயத்துக்கு எந்த மாதிரி இந்த ராக்கெட் பயன்படுது அப்படின்றத இப்போ தொடர்ச்சியாக பார்க்கலாம். கவனிங்க. இப்போ பார்க்கலாம். நம்ம அப்பப்போ இந்த படத்தை திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்போ தான் நமக்கு ஈஸியாக அந்த விஷயம் புரியும். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு நம்ம சந்திரயான் பற்றியோ வேறு நம்முடைய செவ்வாய் மார்ஸ் பற்றியோ, அதாவது நம்ம மங்கள்யான் இருக்கு இல்லையா, அதை பற்றியோ கேட்டால் எழுதிடலாம். ஆனால் இது எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு ராக்கெட்டுடைய அமைப்பு கேட்குறாங்க. ஒரு இன்ஜினியரிங் டாபிக் மாதிரி தான் இது. அதனால் இதில் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் படிச்சுட்டாலே போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கட்டமைப்பு பற்றி படிக்கிறோம், அதாவது ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம். சுருக்கமாக சொல்லப்போனால் ஃப்ரேம் பற்றி படிக்க போகிறோம். என்ன பற்றி படிக்க போகிறோம்? ஃப்ரேம் பற்றி படிக்க போகிறோம். ஃப்ரேம் வெளியில் பார்த்தோம் இல்லையா, மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம், அதை தான் உள்ளடக்கிய சட்டம் அப்படின்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் எடை கம்மியாக இருக்கக்கூடிய டைட்டேனியம், இன்னொன்று அலுமினியம், இந்த 2 தனிமங்களால், இந்த 2 உலோகங்களால் அந்த பகுதி ஆக்கப்பட்டிருக்கும். எது? இட் இஸ் மேடப் ஆஃப் வெரி ஸ்ட்ராங் பட் லைட் வெயிட். எது? லைக் டைட்டேனியம், இன்னொன்று அலுமினியம். அந்த வெளியில் இருக்க பாடி. சரிங்களா? ஓகே. இந்த பாடி பறக்கிறப்ப நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும், நிலையாக இருக்கணும்னா அந்த கீழே பார்த்த ஃபின் அதுக்கு யூஸ் ஆகும், துடுப்புகள். அப்போ அவங்க பார்த்தோம் இல்லையா, மீனுக்கு இருக்க துடுப்பு மாதிரி இருக்குன்னு அப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த ராக்கெட்டுடைய ஸ்டெபிலிட்டிக்கு பயன்படுது. இப்போ திரும்ப இந்த படத்தை டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்களேன். இந்த பகுதி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி துடுப்புகள் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அது ஸ்டேபிளாக நிற்குது. ஸ்டாண்டு மாதிரி, சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு 2 வீலருக்கு, ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்டு மாதிரி இந்த துடுப்புகள் செயல்படுது. ரெண்டாவது இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிசுமை அமைப்பு, பேலோடு சிஸ்டம் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? பேலோடு சிஸ்டம். இது ஏப்பா பேலோடு சிஸ்டம்.
பேலோடு சிஸ்டம் என்ன சார்னா இதுதான் மிக முக்கியமான பகுதி. அதாவது அந்த ராக்கெட் சுமந்து செல்லக்கூடிய செயற்கைக்கோள் அங்கே போயிட்டு நம்முடைய விண்வெளிக்கு போயிட்டு எந்த பகுதி ஒர்க் பண்ணணுமோ அந்த பகுதி இதுதான் மிக முக்கியமான பகுதியும் கூட. பணிசுமை என்பது சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்படுவதற்காக ராக்கெட்டினால் சுமந்து செல்லக்கூடிய செயற்கைக்கோள். பேலோட் இஸ் தி ஆப்ஜெக்ட் தட் த சேட்டலைட் இஸ் கேரியிங் இன் டு தி ஆர்பிட். அந்த வட்டப்பாதைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்பிட் ரைட். ஓகே, இதில் இந்த பேலோடு சிஸ்டத்தால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த மாதிரி பணிகளை எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது பாருங்கள். ஒன்று, தகவல் தொடர்பு. இதான் மிக முக்கியமானது. இப்போ நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே என்ன தான் காரணம்? தகவல் தொடர்பு தான். அப்போ கம்யூனிகேஷனுக்கு பயன்படும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன், வானிலை ஆய்வு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பையிங், உளவு பார்த்தல். ஸ்பை அப்படின்றாங்க இல்லையா, உளவு பார்த்தல், அதுக்கு பயன்படும். இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, சீனாவிலிருந்து எண்ணெய் நிரப்புவதற்காக, அதாவது மீன்களுடைய வளத்தை சோதனையிடுவதற்காக ஒரு கப்பல் வந்திருந்தது எங்கே, இலங்கைக்கு. ஆனால் அது நம்முடைய கடலோர பகுதிகளை வேவு பார்க்கலாம், அதனால் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, நம்ம விண்வெளிக்கு செலுத்திய செயற்கைக்கோள்களை பயன்படுத்தினாங்க. கடைசி வரைக்கும் நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கு விடலை. நம்ம இந்த செய்திகளை நீங்கள் படிச்சிருப்பீங்க, செய்தித்தாள்களை வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி உளவு பார்க்குறதுக்கும். அடுத்து கோள்களை ஆராய்தல். எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது? பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன். பிளானட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கும். கண்காணிப்பு. என்ன கண்காணிப்பு? ரோந்து கண்காணிப்பு. அந்த கடற்கரை இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்முடைய இது இந்தியா, இது இலங்கை அப்படின்னா ரோந்து பணி. நம்முடைய கடல் எல்லைக்கு வேறு ஏதாச்சும் அச்சுறுத்தல் தரக்கூடிய வேறு நாட்டுக்கு கப்பல் வருதா, படை வீரர்கள் வராங்களா, வேறு ஏதாவது வர்றாங்களா, அல்லது வேறு இராணுவ வீரர்கள் ஏதாவது வராங்களா, அல்லது மேலே ரேடார் மூலமாக வேறு எதிர்நாட்டு கப்பல் வருதா, நீர்மூழ்கி கப்பல் வருதா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. மிலிட்ரியில் நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் அதுவும் உண்டு. சரிங்களா? ஓகே, இது எல்லாத்துக்குமே இந்த பணிச்சுமை அமைப்பு தான் காரணம். இது ரொம்ப பத்திரமாக கொண்டு போய் அங்கே சேர்த்தோம்னா அங்கேருந்து பார்க்குறது, வாட்ச் பண்ணுறது ஈஸி. அடுத்து இருக்கக்கூடிய மூணாவது அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வழிகாட்டு அமைப்பு, கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? கைடன்ஸ் சிஸ்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பானது நம்முடைய ராக்கெட் செல்லக்கூடிய பாதையை தீர்மானிக்கும். கைடன்ஸ் சிஸ்டம் கைட்ஸ் தி ராக்கெட் இன் இட்ஸ் பாத் நினைப்ப பாதை. அந்த பாதையை இதுதான் தீர்மானிக்கும். இதில் இந்த கைடன்ஸ் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சென்சார் இருக்கும், கம்ப்யூட்டர் கணினிகள் இருக்கும், ரேடார் இருக்கும், வேறு நம்முடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாமே இந்த வழிகாட்டு அமைப்பில் தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபல்ஷன் சிஸ்டம், உந்து விசை அமைப்பு. என்னதான் மேலே இருக்க ரெண்டுமே இருந்தாலும் அதை கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு உந்து விசை அமைப்பு தேவை. ப்ரொபல்ஷன் சிஸ்டம், ப்ரொபல்ஷன். நீ நல்லா கவனித்து பாருங்கள். மிக பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு, ராக்கெட்டில் பெரும்பகுதி இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இதில் என்ன இருக்கும்? எரிபொருள் இருக்கும். முக்கியமாக எரிபொருள் கலங்கள், ஃபியூவல் கண்டெய்னர்ஸ் இருக்கும். அடுத்து பம்ப் இருக்கும், அந்த ஃபியூவலை எடுத்து கொடுக்கறதுக்கு பம்ப் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அது எரியூட்டுவதற்காக அறை இருக்கும், எரியூட்டும் அறை. கம்ப்யூஷன் சாம்பர் அப்படின்வாங்க. காம்ப்யூஷன் சாம்பர் ஆங்கில உச்சரிப்பில் முன்னப்பண்ண இருக்கலாம்ப்பா, நான் ஒத்துக்கிறேன் அதை. காம்ப்யூஷன் சாம்பர். அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே எங்கே இருக்கும்? உந்து விசை அமைப்பில் இருக்கும். இது எதுக்கு நடத்துகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு அமைப்பை கொடுத்து இது ராக்கெட்டில் கீழ்கண்ட எந்த பகுதி பொருளில் இருக்கும், எந்த பார்ட்ஸில் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. ஓகே, அதாவது நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று திரவ உந்து விசை அமைப்பாகவும் இருக்கும், திட உந்து விசை அமைப்பாகவும் இருக்கும். லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், இன்னொன்று சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில லிக்விட் பார்த்திங்கன்னா எரிபொருளாக பயன்படும். என்ன லிக்விட்? நமக்கே தெரியும், திரவ ஹைட்ரஜன். லிக்விட் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ராக்கெட்டுக்கு எரிபொருளாக பயன்படும். ஏன் நம்ம மண்ணெண்ணெய் இருக்கு இல்லையா, ஹெரசின், அதுவே ஒரு சில இடங்களில் பயன்படும். அதே நேரத்தில் திடப்பொருட்களும் பயன்படும், திட உந்து விசை அமைப்புகளும் பயன்படும். சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு நம்ம ராக்கெட்டுடைய பகுதி பொருட்களை பற்றி நல்லா பார்த்துட்டோம். நம்முடைய இந்தியாவில் 2 வகையான ராக்கெட்டுகள் ஃபேமஸான ராக்கெட்டுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று
பிஎஸ்எல்வி, இன்னொன்று ஜிஎஸ்எல்வி. பிஎஸ்எல்விக்கு ஆங்கிலத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதே மாதிரி ஜிஎஸ்எல்வி அப்படின்றது இதே மாதிரி தான், சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், இந்த 3 மாறாது. ஆனால் போலார் மட்டும் மாறிடும். அதுக்கு பதிலாக அந்த ஜிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சிங்க்ரோனஸ். என்னது இங்கே இப்போ கீழே எழுதுகிறேன் பாருங்கள், ஜியோ சிங்க்ரோனஸ். இதுதான் ஜிஎஸ்எல்விக்குரிய ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? இதுக்கு தமிழ் அர்த்தம் இருக்குன்னா இருக்குது. இதுதான் பீனா போலார் துருவம், சேட்டலைட்னா துணைக்கோள்கள், எல்னா லான்ச்சிங் செலுத்து, வீணா வெஹிக்கிள் வாகனம், துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம் அப்படின்வாங்க. இந்த ஜிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா புவிநிலை துணைக்கோள், அதாவது ஜியோ சிங்க்ரோனஸ், புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ராக்கெட்டுகள். எந்த ஒரு சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ராக்கெட் மூலமாக தான் லான்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இயக்கு பொருள்களின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பலண்ட். அப்படின்னா என்னது அப்படின்னா, எரிபொருளை பயன்படுத்தி நம்முடைய எர்த்து கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணக்கூடிய விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயக்கு பொருட்கள். இது நம்ம ஆல்ரெடி நம்ம விசை மற்றும் இயக்கம் நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன். நியூட்டனுடைய தேர்ட் லா, நியூட்டனுடைய 3ஆம் விசை, அதன் பிரகாரமும் இன்னொன்று லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இந்த 2 விதியின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டு லான்ச் பண்ணப்படுது. அதனால் அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படுத்துவதற்காக எந்த மாதிரி இயக்கு பொருட்கள், எந்த மாதிரி ப்ரொப்பலண்டை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 வகை இருக்குது. ஒன்று திரவ இயக்கு பொருட்கள், ஆல்ரெடி பார்த்தோம். ஒன்று வந்து லிக்யூட் ப்ரொப்பலண்ட், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ப்ரொப்பலண்ட். மொத்தம் 2 வகை இருக்குது. லிக்யூட் ஒன்று, அதே நேரத்தில் சாலிட் ஒன்று. இப்போ லிக்யூடுன்னா நானே ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், திரவ ஹைட்ரஜன், லிக்விட் ஹைட்ரஜன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட், புகையும் நைட்ரிக் அமிலம் இருக்குது, ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட். இந்த 2மே என்னென்னு பார்த்தீங்கன்னா திரவ இயக்க பொருட்களுக்கு உதாரணம். இது மிக முக்கியமான கேள்விப்பா, இந்த பகுதி நல்லா பார்த்து வச்சுங்க, இதில் வினாக்கள் வரலாம். திரவத்தில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், எது இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள், இந்த கவனித்து பாருங்கள். என்னென்ன வந்து லிக்விட் ப்ரொப்பலண்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒன்று திரவ ஹைட்ரஜன், இன்னொன்று ஹைட்ரசின், இன்னொன்று எத்தில் ஆல்கஹால். இந்த 3 பார்த்தீங்கன்னா லிக்விட் ப்ரொப்பலண்டாக இருக்குது. ஹைட்ரசின் ஸ்பெல்லிங் வேணால் தெரிஞ்சுக்கங்க, மற்றவங்க உங்களுக்கு தெரியும். ஹைட்ரசின் மட்டும் எழுதிக்கிங்க, ஹைட்ரசின். இது எல்லாமே திரவ எரிபொருள். அதே நேரத்தில் ஒரு சில ஆக்சிகரணிகளும் இதுக்கு காரணமாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஓசோன், ஆக்சிஜன்னா O2, ஓசோன்னா O3, ஹைட்ரஜன் பெராக்சைடு, புகையும் நைட்ரிக் அமிலம், ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட். இது எல்லாமே சில ஆக்சிகரணிகள். ஏன்னா ஆக்சிஜன் வந்து கண்டிப்பாக தேவை எரிதலுக்கு. இது நல்லா துணை புரியும், ஆக்சிஜன் துணை புரியும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? ஆக்சிஜனே எரியாது, ஆனால் துணை புரியும், சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இது எல்லாமே திரவ இயக்கு பொருளாக பயன்படுது. நல்லா கேட்டுங்க, திரவ இயக்க பொருள்னால் இந்த 3 தான். எது? திரவ ஹைட்ரஜனும் எத்தில் ஆல்கஹாலும் 2 தான். நம்ம புக்கு பிரகாரம் 2 தான். இது எல்லாமே என்னது? திரவ இயக்க பொருள்களாக பயன்படுகின்ற ஆக்சிகரணிகள். அதுதான் திரவங்கள், இது வந்து ஆக்சிகரணிகள். சரிங்களா? ஸோ 2ஐயும் தனித்தனியாக பார்த்து வச்சுங்க. ஆக்சிகரணிகள் என்னப்பா? ஆக்சிகரணிகள் அப்படின்னா ஆக்சிடைசர்னு அர்த்தம், ஆக்சிடைசர்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்தது திண்ம இயக்க பொருட்கள், சாலிட் ப்ரொப்பலண்ட். இதில் எது சார் பயன்படும் அப்படின்னா இதில் ஒரு 2 இது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒன்று பாலி யூரித்தீன், இன்னொன்று பாலி பியூட்டாடையின். பாலி யூரித்தீன், இன்னொன்று என்னது? பாலி பியூட்டாடையின். ஸ்பெல்லிங்கை பார்த்துங்கப்பா, தப்பாக எழுதிடாதீங்க. பாலி யூரித்தேன். இப்போ டிஸ்கிரிப்டிவ் கேட்பாங்கப்பா, குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ்க்கு இது பயன்படுத்துவாங்க. டெட்டுக்கு மட்டுமல்ல, குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ்க்கு இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ராக்கெட்டுகளின் பகுதி பொருட்களை பற்றி விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். பியூட்டாடையின், இது ஈப்பா, பியூட்டாடையின். இது கடைசி 3 எழுத்து மட்டும் தெரியல, நான் எழுதிடுறேன்.
ஐயோ முழுசா அழிச்சிட்டேனா, சாரி பாலி பியூட்டா டையீன்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திண்ம எரிபொருட்கள். இதுலேயும் சில ஆக்சிகரணிகள் இருக்கும். ஆக்சிகரணிகள் அப்படின்றது எரிதலுக்கு துணை புரியக்கூடியது. அதில் லிக்விடில் ஒரு 2-3 பார்த்தோம். அதே மாதிரி சாலிட்லேயும் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். நைட்ரேட் மற்றும் குளோரைடு உப்புகள். நைட்ரேட் சால்ட்டும் குளோரைடு சால்ட்டும் எதுவாக பயன்படுது? ஆக்சிடைசராக யூஸ் ஆகுது. நல்லா பார்த்து வச்சுக்கோப்பா, இதெல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த திண்ம இயக்க பொருட்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து சிந்தால் சோப்புன்னு மைசர் சுண்ட சாண்டல் சோப்புன்னு நினச்சிடாதீங்க. இது பாலி யூரித்தேன், இதுதான் பாலி பியூட்டாடையின். இதை தான் ராக்கெட்டுகளில் திண்ம எரிபொருட்களாக பயன்படும். இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது, கிரையோஜெனிக் இயக்க பொருட்கள். கிரையோஜெனிக் ப்ரொப்பலண்ட், நல்லா கவனிங்க. கிரையோஜெனிக் ப்ரொப்பலண்ட் இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா, தமிழில் தாழ் வெப்பநிலை இயக்க பொருட்கள். தாழ் வெப்பநிலை அதாவது குறைந்த வெப்பநிலையிலும் இயக்க பொருட்களாக பயன்படும். இதில் எல்லாமே லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். நல்லா கவனிங்க. அதாவது எது 2 லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்னா, முன்னாடி பார்த்தோம்னா எரிபொருள்கள், அந்த ஃபியூவல்ஸும் ஆக்சிடைசர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் கலந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்விட் கேஸாக இருக்கும். இது எப்படி இருக்கும், எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா மிக குறைந்த வெப்பநிலையில் வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? மிக குறைந்த வெப்பநிலையில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. தே ஆர் ஸ்டோர்ட் அட் ஏ வெரி லோ டெம்பரேச்சர். ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் தான் வச்சுருப்பாங்க. இதை வந்து எரிவிட்டுறதுக்கு, இதை கம்ப்யூஸ் பண்ணுறதுக்கு தனியான அமைப்பு தேவையில்லை. ரெண்டையும் ஒன்றா கலந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், ரியாக்ட் பண்ணி எரிய தொடஞ்சு ஏதாவது பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். தே ரியாக்ட் ஆன் மிக்சிங் அண்ட் ஸ்டார்ட் தேயர் ஓன் ஃப்ளேம். இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக புரியுதுன்னு பாருங்கள். பலூன் இருக்கு இல்லையா, அதை காற்றை ஊதி சும்மா கைகளை அழுத்தி பிடிச்சிக்குங்க. அந்த கீழ்ப்பகுதியை, அந்த வாயில் அந்த ஊதக்கூடிய அந்த கீழ்ப்பகுதியை வந்து சும்மா கைகளை அழுத்தி பிடிச்சிங்க. ஸோ பலூன் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் இறுக்கி பிடிச்சிருக்கீங்க. இதை நீங்கள் லூஸ் பண்ணோன்னு என்னாகும், அதில் உள்ள இருக்க காற்று வேகமாக வெளியேறின உடனே பலூன் என்னாகும், ஆப்போசிட்டாக சர்றன்னு மேலே போகும். பார்த்துருக்கீங்களா? அந்த எளிமையான ஒரு தத்துவத்தை பயன்படுத்தி தான் ராக்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, துணைக்கோள்களை வந்து விண்ணில் செலுத்துறதுக்காக எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். கவனிங்க. ராக்கெட்டானது விண்ணில் செலுத்தப்படுவதற்கு முன்னர் ஏவுதளத்தில், இப்போ ஏவுதளம்னா ஸ்ரீஹரிகோட்டா, தும்பா இந்த மாதிரி இடம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் பிரெஞ்சு கயானா இந்த மாதிரி இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே இருக்கைகள், செங்குத்தாக இருக்கைகள் மூலம் கிளாம்ப்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, நேராக நிறுத்திடுவாங்க. இது எல்லாருமே பார்த்துருப்போம், நியூஸில் அங்கங்கே பார்த்துருப்போம். வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாம்ப் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து இப்போ இதில் அன்மேன் சேட்டலைட் இருக்கு இல்லையா, ஆளில்லா செயற்கைக்கோள்கள், அதை எங்கே வச்சுருப்பாங்கன்னா ராக்கெட்டுடைய மேல் பகுதியில் தான் வச்சுருப்பாங்க. மேலே அந்த இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க. வேறு இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்றதை நான் சின்ன ஒரு கதை மாதிரியே சொல்லிடுறேன், நல்லா மைண்டில் வச்சுங்க. நல்ல எடை அதிகமான எரிபொருள் கீழே இருக்கும். ஸோ அது கீழே வந்து எரிய என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய நியூட்டனுடைய விதி பிரகாரம் ஆப்போசிட்டில் மேல் நோக்கி போகும். ஸோ போயிட்டே இருக்கும். கீழே வந்து அடர்த்தி அதிகம், ஏன்னா காற்றெல்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப எடுத்த உடனே ரொம்ப வெலாசிட்டியோடு போச்சு என்ன ஆயிரும், ஃபயர் ஆயிரும். அதனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அப்படியே வெர்டிக்கலாக நேராக 90 டிகிரியில் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ச்சி அனுப்புவாங்க. அப்போ தான் என்ன ஆகாது, ஃபயர் ஆகாது. அதனால் அப்படி அனுப்புவாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், அந்த படத்தை பார்த்து உங்களுக்கே தெரியும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக போயிருக்கு. மேலே போக என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே லான்ச் பண்ணிட்டாங்க. இது அங்கங்கே பிச்சுக்கிட்டு விழுது. என்னப்பா, எரிபொருள் எரிஞ்ச உடனே அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் கண்டெய்னர்ஸ், கம்ப்யூஷன் கண்டெய்னர்ஸ்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே கீழே விழுந்துடும். கடைசி என்ன போகும், நம்முடைய மிக முக்கியமான பகுதி இருக்கு இல்லையா, அதாவது செயற்கைக்கோளுடைய மிக முக்கியமான பகுதி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதாவது டேட்டாஸு, கம்ப்யூட்டரு, போட்டோ இருக்கக்கூடிய கேமராஸ், இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அது மட்டும் அந்த பூமியுடைய விடுபடு திசை வேகத்தை விட்டு வெளியே போயிட்டு நம்ம எந்த கோளை வந்து ஆராய்ச்சி பண்ணமோ அந்த கோளை ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் சுற்றி வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நிலைநிறுத்துவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது நம்முடைய இந்திய விண்வெளி திட்டங்கள். இதை பற்றி 7th கொஞ்சம் பார்த்துட்டோம். 7th கொஞ்சம் பார்த்தோம். இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக் வைஸாக போகிறதுனால எல்லாத்தையும் தொகுத்து பார்க்க முடியல. எப்பவுமே டாபிக் வைஸாக தான் நான் நடத்துவேன். ஆனால் டிஇடினால ஸ்கூல் புக் வைஸாக போகிறோம். அதனால்
அங்கே சொன்ன 1-2 பாயிண்ட் இங்கே ரிப்பீட் ஆகலாம், ஆனால் அதை காட்டில் இங்கே 1 வேர்டு கூட தான் இருக்கும். பாருங்கள், முதலாக நம்முடைய இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் எந்த வருஷம் துவங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 ஸ்டார்ட் பண்ணாங்க. புரியுதுங்களா? இந்தியா இனிஷியேட்டட் த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் எப்போ? இன் 1969. ஓகே, நம்முடைய முதல் செயற்கைக்கோளை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா அப்படின்ற ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க. எப்போனா 1975ஆம் ஆண்டு. இப்போ எதுக்கு 7th 8th என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அங்கே ஆரியப்பட்டா மட்டும் சொல்லியிருப்பாங்க, வருஷத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. 8th வருஷத்தோடு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஒவ்வொரு 1 வேர்டு இது மாதிரி என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் கூட கூட வரும். சரிங்களா? முதல் சேட்டலைட்டை நம்ம இந்தியா லான்ச் பண்ணது 1975. யார் பீரியடுன்னு தெரியுதுங்களா? ஓகே, நீங்கள் கரெக்டாக இந்த இடத்த நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 1975 யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயந்தான், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எடுத்தோடனே ஸ்பேஸுக்கு போன இந்தியன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் தான் இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. இவர் பஞ்சாபை சேர்ந்தவர். நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்தின் மூலமாக இவர் தெரிவு செய்யப்பட்டு விண்வெளிக்கு போன முதல் இந்தியர் அப்படின்ற பெருமை கிடைச்சது. எந்த வருஷம்? 1984 ஏப்ரல் 2. ஏப்ரல் 1 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கிண்டலாக பண்ணுவோம். ஆனால் அது ஏப்ரல் 2, அதை மைண்டில் வச்சுங்க. இந்த ஏப்ரல் 1 யாருக்கு மறக்காது இல்லையா, முட்டாள்கள் தினம் அப்படின்வாங்க. ஒரு ஏப்ரல் 2 அறிவாளி யார் போயிருக்காரு, ராகேஷ் சர்மா போயிருக்காரு அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ராகேஷ் சர்மா ஆன் இந்தியன் பைலட் ஃப்ரம் தி பஞ்சாப் வாஸ் செலக்டட் அஸ் ஏ யார், காஸ்மோனட். அதாவது விண்வெளிக்கு தெரிவு செய்யப்பட்ட முதல் இந்தியர். அது என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்மோனட் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். விண்வெளி வீரர், காஸ்மோனட். In a joint space program between the Indian and Soviet Russia and become the first Indian to enter into the space. எப்போ? on 2nd April 1984. நம்ம அடுத்து பார்க்குறது சந்திரயான் 1. சந்திரயான் 1 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் டு தி குரூப் 2 மெயின்ஸ். குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு சந்திரயான் நம்முடைய இந்திய விண்வெளி திட்டம் சந்திரயான் 1 பற்றி எழுதுகன்னு கேட்டால் இது அப்படி எழுதிக்கலாம். அதே நேரத்தில் டெட்லையும் இதில் நிறைய கொஷின் இருக்குது இந்த பேராகிராஃபில், நல்லா கவனிங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 அக்டோபர் 22. 2008 அக்டோபர் 22 லான்ச் பண்ணாங்க. மிக முக்கியமாக நம்முடைய மூன் சந்திரனை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பப்பட்டது. எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா அந்த ஊரில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் அப்படின்ற விண்வெளி மையத்திலிருந்து அனுப்பிச்சாங்க. எங்கே இருக்குது? ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். சதீஷ் தவான் அப்படின்வாங்க, அதனுடைய பேர் அது. எந்த ராக்கெட் மூலமாக அனுப்புனாங்க அப்படின்னா நம்ம 2 ராக்கெட்டை படித்தோம் இல்லையா, GSLV, PSLV. அதில் PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் மூலமாக லான்ச் பண்ணாங்க. இது எப்போ சுற்றுவட்ட பாதைக்கு போச்சு, எப்போ சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2008 நவம்பர் 8. கிளம்புனது எப்போ? அக்டோபர் 22. அப்போ இந்த பக்கம் ஒரு 8 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் நவம்பர், அதில் ஒரு 8 நாள், ஏறக்குறைய 16 நாட்கள் பயணம். ஏறக்குறைய கணக்கு போட்டு பார்த்துங்க, 16 நாட்கள் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் 2 முன்னே இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு கணக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மறக்காமல் இருக்கும். சரி, ஓகே. இவ்வளோ தூரம் போயிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த இடத்துல போய் என்ன பண்ணாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நிலைநிறுத்திட்டாங்க. ஓகே, இது எவ்வளோ தூரம் நம்முடைய நிலவில் இருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா இந்த சந்திரயான் 1 கரெக்டாக 100 கிலோமீட்டர். மூணில் இருந்து கரெக்டாக 100 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆர்பிட்டர் சுற்றி வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சந்திரயான் 1 எதை பற்றி ஆராய்ச்சி பண்ண போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனில் இருக்கக்கூடிய ரசாயனம், அதில் எங்கெங்கே மினரல்ஸ் இருக்குது, அங்கே என்னென்ன கனிமம் இருக்குது, என்னென்ன புவி அமைப்பு இருக்குது, எந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நிலவை பற்றி ஒரு முழுசாக ஒரு ஐடியா கிடைக்கணும் நமக்கு, அங்கே என்ன இருக்குது இல்லை அப்படின்ட்டு தெரியணும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அதை லான்ச் பண்ணாங்க. இட் கலெக்டட் தி கெமிக்கல், மினரோலாஜிக்கல் அண்ட் ஜியோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மூன். ரைட்டுங்களா? ஓகே, இந்த திட்டம் நம்முடைய விண்வெளியில் எத்தனை நாட்கள் திட்டமிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 312 நாட்கள், 312 days. இதில் இது முழுசும் கம்ப்ளீட் பண்ணிருச்சானா 95% கம்ப்ளீட் பண்ணிருச்சு சந்திரயான் 1. அப்படின்னாலே வெற்றி தானே. ஏறக்குறைய இதனுடைய அப்ஜெக்டிவ் வந்து 95% என்ன பண்ணிருச்சு, இது ரீச் பண்ணிருச்சு. இது எத்தனை நாள் ஆப்ரேட் ஆச்சு?
312 days. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, மிக முக்கியமான பாயிண்ட் இது தான். 2009 ஆகஸ்ட் 28 பூமியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையுடைய தொடர்பை இது இழந்துருச்சு, கட் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த 5% மிஸ் ஆகிடுச்சு. 2009 ஆகஸ்ட் 2028 இது தன் கட்டுப்பாட்டை இழந்தது. த சயின்டிஸ்ட் லாஸ்ட் their கம்யூனிகேஷன் வித் தி ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆன் 28 ஆகஸ்ட் 2009. அதனால் இந்த திட்டம் அன்னைக்கோட முடிவுக்கு வந்துருச்சு. அதில் போய் விழுந்திருக்கும். ஏன்னா 3க்கு ஒரு குறிப்பிட்ட ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா, 1.623 நினைக்கிறேன், அதாவது நிலவின் ஈர்ப்பு விசை. அதனால் என்ன ஆயிரும், அந்த பொருள் உள்ளே விழுந்திருக்கும். நம்ம பூமிக்கு மேலே ஒரு பொருள் வந்து வளிமண்டலத்துக்குள்ளே போட்டு என்ன ஆகும், சர்ன்னு கீழே போய் விழுந்துடும். எவ்வளோ வேகத்தில் போகும், 9.8 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் போகும். அந்த மாதிரி நிலவில் 1.6 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் போய் என்ன விழுந்திருக்கலாம், அந்த நிலவுடைய மேற்பகுதியில் எங்கேயாவது ஒரு பக்கம் விழுந்திருக்கலாம். அதனால் கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. அடுத்து ஸோ இங்கே டிஸ்பிளே என்ன பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு யூஸ் ஆகும். சார் அப்போ நமக்கு ஒன் வேர்டு இல்லையானா இதில் நமக்கு ஒன் வேர்டு இருக்குது. நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், டிஇடி படிக்கிறவங்களுக்கு இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். சந்திரயான் 1 நோக்கங்களுள் தவறானது எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி சந்திரயான் 1? கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்பாங்க. இவங்களுக்கு டிஸ்கிரிப்டிக்காரவங்களுக்கு இது எல்லாத்தையுமே இதே மாதிரி புல்லட்டின் மாதிரி போட்டு எழுதிடலாம். சந்திரனில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிதல் முதல் பாயிண்ட். டு ஃபைண்ட் தி பாசிபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஆன் தி மூன். ரெண்டாவது, சந்திரனில் உள்ள தனிமங்களை கண்டறிதல், அதில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேலை. மூணாவது, சந்திரனில் ஹீலியம் 3 இருக்கான்னு பார்க்குறது. ஏன்னா ஹீலியம் 3 இருந்தால் அது ஹைட்ரஜனை கன்வெர்ட் ஆகும். ஹைட்ரஜனை கன்வெர்ட் ஆச்சுன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் உயிரினங்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஸோ அதனால் முதல் ஹீலியம் 3 அப்படின்ற அந்த எலமெண்ட் இருக்கான்னு பார்க்குறது. அது ஒரு மிக முக்கியமான அப்ஜெக்டிவ். டு சர்ச் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீலியம் 3. எக்ஸிஸ்டன்ஸ். அடுத்து நம்முடைய நிலவுடைய முப்பரிமாண வரைபடத்தை உருவாக்குவது. டு மேக் ஏ 3-dimensional அட்லஸ் ஆஃப் தி மூன். இன்னொன்று, சூரிய குடும்பத்துடைய பரிணாம வளர்ச்சியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். எவால்யூஷன் ஆஃப் தி சோலார் சிஸ்டம், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நோக்கங்களுக்காக இது அனுப்பப்பட்டது. இது எந்த அளவுக்கு சாதனை பண்ணது இந்த உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா அது மிக முக்கியமான கொஸ்டின், அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட முடியாது. அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். சந்திரன் வந்து எந்த மாதிரி சாதனைகள் பண்ணுச்சு, இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா குரூப் 2 மெயின்ஸ்க்கு எழுதிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே காமிக்கிறேன், நான் அப்போ தான் நமக்கு ரீட் பண்ண நல்லாயிருக்கும். சந்திரன் எந்த மாதிரி சாதனைகள் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்குறப்ப கவனிங்க. ஒன்று, முதல் கவனிங்க, சந்திரனின் மணற்பரப்பில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது. மிகப்பெரிய ஒரு விஷயம்ப்பா. என்ன பண்ணுச்சான், அதுக்கு மேலே நீர் மூலக்கூறு இருக்கிறத கண்டுபிடிச்சிருச்சான். எங்கே? லூனார் சாயில். லூனார் அப்படின்னா நிலவுக்கு இன்னொரு பேர் தான் லூனார். சாயில்னா அதனுடைய நிலப்பரப்பு. ஸோ நிலவுடைய நிலப்பரப்பில் வாட்டர் மாலிகுல் இருக்கிறத கண்டுபிடிச்சது. இந்த சந்திரன் இதுக்கு முன்னாடி உருகிய நிலையில் இருந்ததை இது ப்ரூவ் பண்ணுச்சு. சந்திரயான் 1 கன்ஃபர்ம்டு தட் the moon was completely molten once. உருகிய நிலையில் இருந்ததை உறுதி செஞ்சது. அது மட்டுமல்ல, அது அங்கே இருந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய 2 விண்கலங்கள் அங்கே போச்சு. ஒன்று அப்போலோ 15, இன்னொன்று அப்போலோ 11. இந்த ரெண்டுமே அங்கே தரையிறங்கினதை இது ஃபோட்டோ பிடிச்சிருக்கு. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். சந்திரயான் 1 has recorded images of the landing site of the US spacecraft Apollo 15 and Apollo 11. இது ஒரு மிக முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுது. நம்ம ஊரில் ஒரு பஸ்ஸில் இறங்கி நின்றுக்கிட்டு இன்னொரு பஸ் வருது பார்க்குறோம் இல்லையா? அப்போ தமிழ்நாடுக்காரங்க என்ன பண்ணுறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாவுக்கு போகிறோம், அங்கே நம்ம தமிழ்நாடு பஸ் வந்து சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னொரு கோளுக்கு போயிட்டு நம்ம பிளானட்டை சேர்ந்த இன்னொரு சேட்டலைட் வந்ததை அவங்க பார்த்துருக்காங்க, அதை ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மினரல்ஸை பற்றி இன்ஃபர்மேஷனை கொடுத்தது. அதுக்கப்புறம் அங்கே அந்த மேலே இருக்கக்கூடிய லூனார் சாயிலில் வந்து அலுமினியம், மெக்னீசியம், சிலிக்கான் இதெல்லாம் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மிக முக்கியமாக 75 நாள் ஏறக்குறைய 40,000க்கு மேற்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சது. எல்லாமே நம்முடைய ஆராய்ச்சிக்கு பயன்படுது. இது மட்டுமல்ல, நம்முடைய நிலவுடைய மேல் பாகத்தில் நிறைய மேடுகளும் பள்ளங்களும் இருக்குது. மேடுகள்னால் மலைகள், பள்ளங்கள் என்னது
பள்ளத்தாக்கு பகுதிகள் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு. மிக முக்கியமான விஷயம்ப்பா எது இப்போ நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மேடுகள் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, பீக்ஸ் அப்படின்வாங்க. மேடுகள் சிகரங்கள் மாதிரி தான். பள்ளங்கள் அப்படின்னா கிராட்டர்ஸ் அப்படின்வாங்க, கிரேட்டர்ஸ் அல்லது கிராட்டர்ஸ். டு அக்யூரேட் இமேஜஸ் ஆஃப் பீக்ஸ் அண்ட் கிராட்டர்ஸ் ஸோ தட் தி மூன் மோஸ்ட்லி கன்சிஸ்ட் ஆஃப் கிராட்டர்ஸ். ஆனால் பெரும்பாலும் அதில் என்னதான் இருந்துச்சு, மேற்பரப்பு குழிகள் தான் அதிகமாக இருந்துச்சு. இன்னொன்று, நம்முடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவ் நிலவுடைய முழு வடிவத்தையும் முதலாக பதிவு செய்து அனுப்பியது சந்திரயான் 1 தான். சந்திரயான் 1 பீம்டு பேக் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆஃப் த எர்த் இன் இட்ஸ் என்டையர்லி. கடைசியாக பார்த்தீங்கன்னா சந்திரயான் 1 அதில் இது மிக முக்கியமான விஷயம், மனிதர்களுக்கு உறைவிடமாக பயன்படும் குகைகள் கண்டறியப்பட்டது. அந்த இடத்துல மனுஷன் வாழ்ந்த மாதிரி சில குகைகள்லாம் இருக்கா, அப்போ மனுஷன் வாழ்ந்துருக்கலாமா, அதை பற்றி ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சந்திரயான் 1 ஹேஸ் டிஸ்கவர்ட் லார்ஜ் கேவ்ஸ் ஆன் தி லூனார் சர்ஃபேஸ் தட் கேன் ஆக்ட் அஸ் ஹியூமன் ஷெட்டர். நம்முடைய ஷெட்டில் அங்கே இருக்கான், ஹியூமன் ஷெட்டர் ஆன் தி மூன், எங்கே நிலவில். இந்த டூ யூ நோ பாருங்கள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான ஒன்றோடு இங்கே இருக்குது. இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இது சாதாரண பெட்டிலாம் கிடையாது. இது என்ன பெட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேட்டலைட், இது ஒரு செயற்கைக்கோள். இது யார் தயாரித்ததுன்னா நம்ம ஊர் பையன் தயாரித்தது. அதனுடைய பேர் கலாம் சாட். நம்முடைய அப்துல் கலாமுடைய பேரில் பின்னாடி சாட், கலாமுடைய சேட்டலைட் அப்படின்னு போட்டு பேர் வச்சுருக்காரு. அப்படி என்னது கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, உலகின் மிக சிறிய செயற்கைக்கோள் இது தான். பெரிய விஷயம் அல்லவா, உலகின் மிகப்பெரிய செயற்கைக்கோள். நம்ம ஒரு செயற்கைக்கோள் லான்ச் பண்ணுறப்ப பார்த்துருப்போம், ரொம்ப பெருசாக, அதாவது புகையெல்லாம் கக்கிட்டு போகும். மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய சைஸில் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் சாதாரணமாக பக்கத்தில் ஒரு ரூபாய் வச்சுருக்காங்க பாருங்கள், அதோட சைஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்னது. இது கலாம் சாட், ஸ்பெல்லிங்கை பார்த்துங்க. அப்துல் கலாம் பேரையும் பின்னாடி சேட்டலைட்டுடைய முதல் 3 எழுத்தையும் வச்சு கலாம் சாட்டுன்னு வச்சுட்டாங்க. இது எவ்வளோ தான் வெயிட் இருந்துச்சு, வெறும் 64 கிராம் தான் இருந்துச்சு. இது யார் கண்டுபிடிச்சதுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கரூருக்கு பக்கத்தில் பள்ளப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு சிற்றூர், அங்கே ஒரு பையன் ரிபாத் ஷாருக் அப்படின்ற ஒரு 18 வயசு பள்ளி மாணவன் கண்டுபிடிச்சிருக்கான். இது மிகப்பெரிய விஷயம் அல்லவா. இதை நம்ம இஸ்ரோ லான்ச் பண்ணலை, லான்ச் பண்ணது யாருன்னு பாருங்கள். 2017ஆம் ஆண்டு ஜூன் 22 நாசா இதை வாங்கி அவங்களுடைய மையத்திலேருந்து லான்ச் பண்ணாங்க. 2017 ஜூன் 22 நாசா அவர்கிட்ட இருந்து வாங்கி, யார்கிட்ட இருந்து, நம்முடைய ரிபாத் ஷாருக்கிட்ட இருந்து வாங்கி அவங்க லான்ச் பண்ணாங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. நம்ம ஊர் பையன் அப்படின்றதுனால பெருமைப்பட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஊர் இந்த அறிவியல் அறிஞரை பற்றி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான், மயில்சாமி அண்ணாதுரை. இவர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி, அதுக்கு நியரில் கோதவாடி அப்படின்ற ஒரு சிற்றூரில் பிறந்தவர். 1958 அவர் பிறந்த வருஷத்தை கேட்க மாட்டாங்க, எந்த ஊருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இவருடைய பங்கு என்ன, இவருடைய பார்ட்டிசிபேஷன் என்ன இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இவர் 1982 பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரியில் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காரு, பிஜி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆய்வாளராக கோயம்புத்தூர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டத்தை வாங்கியிருக்காரு. இவர் என்ன ஒரு சாதனை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, இவர் தான் சந்திரயான் 1 திட்டத்துடைய இயக்குனர், இவர் தான் டைரக்டர். எதுக்கு, நம்முடைய சந்திரயான் 1 வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதில் இவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டர். என்னவாக இருந்தார், இவர் வகித்த பதவி ப்ராஜெக்ட் டைரக்டர். அது நம்ம எல்லாமே பெருமைப்படும் விஷயம். சந்திரனை பற்றி ஆராய்ச்சி பண்ண அனுப்பிச்சதில் யார் தலைவர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றது நமக்கு கூடுதலான ஒரு சந்தோஷம். ஓகே மாணவர்களே, அந்த சந்தோஷத்திலேயே படிச்சுட்டு இருங்க. ஏன்னா நம்ம 35 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு வீடியோவை நாளைக்கு கொடுப்போம். நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் தான் இருக்குது, இனி 8th ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 1/4 மணி நேரத்தில் நாளைக்கு நடத்தி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா 9th, இதன் தொடர்ச்சியாக 9th நிறைய ஒன்று இருக்குது, கடல் மாதிரி இருக்குது. அதை இதனுடைய கண்டினியூட்டியில் பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை தொடர்ந்து மங்கள்யான் பார்க்க போகிறோம். நாளைக்கு 8th மங்கள்யான், செவ்வாய் கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த சேட்டலைட்டை பற்றி படிக்க போகிறோம். வேறு என்னென்னா சந்திரயான் 2 ஒன்று இருக்குது. இதே இது இன்னொன்று 2வது ப்ராஜெக்ட் இருக்குது, சந்திரயான் 2, அதை பற்றி படிக்க போகிறோம். வேறு என்னென்னா நம்முடைய சிவன்
சிவன் அப்படின்ற யார் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்முடைய இஸ்ரோவுடைய அவரும் தலைவராக இருந்தார், அவரும் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரை பற்றியும் படிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நாசாவை பற்றி படிக்க போகிறோம். ஏன்னா இஸ்ரோ பற்றி படிச்சிட்டோம், ஓகே. நாசாவை பற்றி, கல்பனா சாவ்லாவை பற்றி, இவங்க எல்லாத்தையும் பற்றியும் கடைசியாக பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ், இவங்க எல்லாத்தையும் பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். மிக முக்கியமான பகுதிகளோடு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல். நல்லபடியாக படிங்க. வாழ்த்துக்கள்.